ஹாய்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பலாக்கொட்டை கூட்டு செய்யலான்னு வந்திருக்கிறோம். பலாக்கொட்டை கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? கடலைப்பருப்பு போட்டு தான் பலாக்கொட்டை கூட்டு செய்ய போறோம். இந்த கிளாஸ்ல 1 கிளாஸ் எடுத்து கடலைப்பருப்பு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டுனா சீக்கிரம் வெந்துருன்னு சொல்லிட்டு ஊற வச்சு கழுவி சுத்தமா வச்சுட்டோம். நம்ம அப்படியே போட்டு வேக வச்சுக்கலாம். இதை பலாக்கொட்டையை நம்ம வறுத்தாதான் நம்ம தோலை எடுக்க முடியும் ஈஸியா. அதனால வறுத்து ஃபர்ஸ்ட் தோலை எடுத்து அது மேல் பட்டு செய்ய ஆரம்பிக்கலாங்கம்மா. இப்போ நம்ம பலாக்கொட்டை எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கு நம்ம வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் பூண்டு, தேங்காய், கூட்டுக்கெல்லாம் சோம்பு போடுவோம் இல்லையா, அதை இடித்து சோம்பு போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் வச்சுருக்கோங்கம்மா. இதை வச்சு நம்ம செய்யலாம். முதல்ல நம்ம பலாக்கொட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தோல் வரத்துக்காக ரொம்ப வரைக்கணும், தோல் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். தோல் ஈஸியாக எடுத்துடலாம், அதுக்காக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பலாக்கொட்டை கூட்டு ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. பலாக்கொட்டையே நமக்கு சாப்பிட்டோம்னா டேஸ்டா இருக்கும் இல்லையா. இந்த கடலை பருப்பு, இந்த தேங்காய் இதெல்லாம் போட்டு நம்ம கூட்டு மாதிரி பண்ணும்போது இன்னும் சூப்பரா இருக்கும் இந்த பலாக்கொட்டை கூட்டு. இவங்க எல்லாருக்குமே இந்த பலாக்கொட்டை கூட்டு பிடிக்கும், அதனாலதான் செய்ய வந்திருக்கிறோம். நல்லா இது வறுத்தோம்னா நம்மளுக்கு தோல் உரிக்க ஈஸியா இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றோம். எல்லாம் வழுக்கு வழுக்குன்னு இருக்கும், உரிக்கவே கஷ்டமா இருக்கும். நம்ம வறுத்துட்டு உரிச்சிக்கலாம், ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் இந்த பலாப்பழம் பார்த்தா பலாப்பழம் சாப்பிட்டு இந்த கொட்டையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம். ஊர்ல எல்லாம் இருக்கும்போது அம்மா அடுப்புல தானே சமைப்பு செய்வாங்க. அந்த அதில் அடுப்புல போட்டு விட்டுருவோம். அந்த நெருப்புல பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அதை எடுத்து சாப்பிடுவோம், சுட்டு தான் சாப்பிடுவோம். இப்பதான் தொக்கு பண்றோம், இந்த மாதிரி கூட்டு பண்ணி சாப்பிட்றோம், வறுத்து சாப்பிட்றோம், பொரியல் பண்றோம், எல்லாம் பண்றோம். இந்த மாதிரி தான் சுட்டு சாப்பிடுவோம். இல்லைன்னா கருவாட்டு குழம்புல போடுவாங்க, கறி குழம்புல கூட போடுவாங்க. அந்த மாதிரி போட்டு தருவாங்க அம்மா. நல்லா வறந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து தோல் வச்சுக்கலாம். நம்ம அம்மா இருக்காங்க, அம்மா ஊற்றி தரேன்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம உள்ள வெங்காயத்தை கல்ல கட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் அவங்க உருகிட்டோம். இதை எப்படிமா இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கொஞ்சம் ஆண்டாக்கமா வரும், உச்சம் வரவே இல்லை. அப்படியே ஒட்டி இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம ஆறின பிறகுதான் தோல் நல்லா உரிக்க எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் ஆறுச்சுனாக்கா ஈஸியா இருக்கும். முதல்ல சூடோட உரிக்கவே முடியாது. கொஞ்சம் நேரம் ஆறுச்சுன்னா ஈஸியா உரிச்சிக்கலாம். நம்மளும் சேர்ந்து கூட உரிச்சு எடுத்துன்னு போயிடலாம். தான் வந்துட்டோம்னா நல்லா பெரிய பெரிய பலாக்கொட்டை இது. நம்ம பலாக்கொட்டையை அழகாக உரிச்சு எடுத்துன்னு வந்துட்டோம். இந்த மாதிரி வறுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி வறுத்து உரிக்கிறதுக்கு நம்ம நல்லா அழகாக உரிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை கழுவிட்டு நம்ம கடலைப்பருப்பை கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். நம்ம கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போதான் உள்ளெல்லாம் காரெல்லாம் ஊறும். இந்த தோல்லாம் எடுக்க வேணாம், இந்த தோல்லாம் இருக்கட்டும், நல்லா தான் இருக்கும். மேலே இருக்க தோல் மட்டும் எடுத்தா போதும். நம்ம கடலைப்பருப்பு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். பலாக்கொட்டையை கூட சேர்த்து மஞ்சத்தூள், உப்புலாம் போட்டு வேக வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் நம்ம தேவையானாலும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு. நம்ம இது வேகத்துக்கு திட்டமான தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த கடலைப்பருப்பு போட்டோம் இல்லையா, அதுலேயே ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நல்லா நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டுட்டோம். இந்த பலாக்கொட்டையை கடலைப்பருப்பு சேர்த்து இப்போ வேக வச்சு அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் இடிச்சு வச்சுக்கலாம். அப்படியே கூட போட்டுக்கலாம் வேணும்னா. சரி, நம்ம கொஞ்சம் இப்படி இடிச்சு போட்டோம்னா நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி இடிச்சு போட்டுக்கலாங்கம்மா. நம்ம ரொம்ப நைஸா அரைக்க வேணாம், இந்த மாதிரி ஓரளவுக்கு இடிச்சிங்கன்னா போதும். இப்போ கடலைப்பருப்புலாம் வேகிறதுக்குள்ள நம்ம வெங்காயம், தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வெங்காயம், தக்காளிலாம் அளவுலாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம தேவையான அளவுக்கு நம்ம அதிகமாக செய்ய போறோம்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுக்கலாம். தக்காளி மட்டும் கொஞ்சம் பழமா இருந்தால் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். எல்லா குழம்புக்குமே தக்காளி பழமா இருந்தால் நல்லா இருக்கும்.
நல்லா பொடியாக அரிஞ்சிக்கணும்னா நம்மளுக்கு நல்லா வதங்கிடும், ஈஸியாக வதங்கிடும். அதனால் நம்ம பொடியாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது நம்ம பூண்டை கொஞ்சம் லேசாக தட்டி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி இடிச்சு போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால இந்த மாதிரி இடிச்சு போட்டுக்கலாம். நம்ம தேங்காவை கட் பண்ணி போட்டுக்கின்னு இந்த அருவாமனை எடுத்து வச்சிடலாம். அதோட அருவாமனைக்கு வேலை முடிஞ்சிடும். சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால கட் பண்ணி போட்டுக்கலாம். தாளிக்காம தான் பருப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டிருக்கிறோம். ஆனால் பொங்கலை பாருங்கம்மா, அது ஏன் பொங்கல்னு பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுன்றதால நம்ம கொஞ்சமாக தண்ணி வச்சிருக்கிறோம். கூட்டு தண்ணி ஆகிட்டா நல்லா இருக்காது இல்லையா, அதனால கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிறோம். அதனால பொங்காமல் இருக்குது. நம்ம பருப்பு குழம்பு கீரைலாம் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய தண்ணி வைப்போம். அதனால அது பொங்கிடும். தாளிச்சு போட்டோம்னா பொங்காமல் இருக்கும். இது பொங்காமல் அழகாக வந்துருக்கு. எங்கள் வந்து ஒரு மாதிரி நம்ம குக்கரே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு 5 விசில் வந்துச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம குக்கர்ல 5 விசில் வச்சிருக்கிறோம். நீங்க கடலை பருப்புல எத்தனை விசில் வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்கம்மா. தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி தண்ணி விடாம ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்பதான் இல்லைன்னா தேங்காய் சரியா அரையாதுங்கம்மா. அதனால நம்ம ஒரு வாட்டி இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் திக்காவே அரைச்சிக்கலாம். கூட்டுக்கு போடுறோம் இல்லையா, அதனால திக்கா அரைச்சிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கிட்டோம். திக்கா ரொம்ப நைஸா கூட அரைக்க வேணும். ஒரு இந்த மாதிரி அரைச்சா போதும், கூட்டுக்கு நல்லா இருக்கும். நம்ம குக்கரை இறக்கி ப்ரெஷர்லாம் போற வரைக்கும் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கடுகு போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம். கூட இடிச்சு வச்சுக்கலையா சோம்பு, அது போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்ன தீயை வச்சுட்டே போட்டுக்குவோம். சோம்பு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம வச்சிருக்கீங்க குட்டி குட்டியா வெங்காயம், அதையும் போட்டுக்கலாம். சோம்பு இடிச்சு போடுறது ஒரு பயங்கர வாசனை நல்லா வருதுங்களா. இதெல்லாம் நல்லா நம்ம இப்போ தொக்கு மாதிரி வர வரைக்கும் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். காரம் மட்டும் நீங்க தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம எப்பவுமே காரம் கம்மியா சாப்பிட்றதால கொஞ்சமா தான் காரம் போடுவோம். நீங்க தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்ப நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமா இதுல உப்பு போட்டுக்கலாம். நம்ம அதுலயும் போட்டிருக்கிறோம், கொஞ்சமா தான் போட்டிருக்கிறோம். அதனால இதுல கொஞ்சம் போட்டுக்கலாங்கம்மா. நம்ம கருவேப்பிலையும் இது கூடவே போட்டுக்கலாம். கொத்தமல்லி மட்டும் லாஸ்டா போட்டுக்கலாம். நம்ம குக்கர்ல ப்ரெஷர்லாம் போயிட்டு இருக்க திறந்து பார்க்கலாமா பருப்பு வெந்துச்சான்ட்டு. திட்டமா 3 கிளாஸ் ஊற்றுறதால கரெக்டாக கூட்டு மாதிரி திட்டமாக வெந்துருச்சு. நல்லா பலாக்கொட்டை நல்லா வெந்துருச்சுங்க. மாவு மாதிரி பலாக்கொட்டை நல்லா இருக்கும் இல்லையா, மாவாட்டம் அந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இது நம்ம குழம்பா ஊற்றி சாப்பிட போதும், தொட்டு தான் சாப்பிட போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி திக்காக வச்சுருக்கிறோம். நம்ம இப்போ நல்லா வதங்கிச்சு தொக்கு மாதிரி. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த தேங்காவை அதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இதில் வேக வைக்கும் போது காரம் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கூட இந்த தொக்குல கூட கொஞ்சம் காரம் தேவையான அளவுக்கு போட்டு வதக்கிக்கலாம். தேங்காய் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாங்கம்மா. நம்ம இதை கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம 5 விசில் வச்சுதான் இது நல்லா திட்டமாக அழகாக வெந்துடுச்சு. நம்ம இதில் போட்டு இப்போ கலக்கினே இருந்தோம்னா ரொம்ப உடஞ்சி போயிடும். காரம் எல்லாமே போட்டுருக்குதால நம்ம கடைசியாக போட்டு இறக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா பலாக்கொட்டையும் கடலை பருப்பும் நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பரா இருக்குங்க பாக்கிறதுக்கு. ரொம்ப கலக்கிட்டோம்னா நம்ம மாவு சுத்தமா மாவு மாதிரி ஆயிடும். பலாக்கொட்டை கண்டுபிடிக்க முடியாம போயிடும். அதனால லேசா நம்ம கலரி கொத்தமல்லி தூவி இறக்கிடுவோம். நம்ம இப்ப ரெடி ஆயிடுச்சு. இறக்கிட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். பலாப்பழம் சீசன்ல தான் இதெல்லாம் செய்ய முடியும். இப்ப பலாப்பழம் சீசனே முடிய போகுது.
இதோட பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஆயிடும். அதனால நம்ம இதுக்குள்ளே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு செஞ்சுட்டோங்கம்மா இன்னைக்கு. சூப்பராக இருக்கு இந்த பலாக்கொட்டை பாருங்க, அழகாக வெந்திருக்குது. குண்டு குண்டாக அதில் இருக்கு, எடுத்து சாப்பிடவும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்போடு சேர்த்து நம்ம இது மாதிரி கூட்டு மாதிரி பண்ணியிருக்கோம். எந்த சாப்பாட்டுக்குனாலும் வச்சு தொட்டு சாப்பிடலாம். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம பலாக்கொட்டை கூட்டு சூப்பராக செஞ்சுட்டோம். வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.